நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். அரசாங்கங்கள் மாறட்டும், அதிகாரிகள் மாறட்டும், மந்திரிகள் மாறட்டும், கவலைப்படாதுங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா நேரத்திலும் எல்லா ஆளுகளிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தை கொடுப்பார். தைரியமா இருங்க. இன்னைக்கு ஜெயத்தின் நாள். நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்றால் ஜெயத்தை பாருங்கள். Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பில் வாழ்த்துதல்கள். மிகுந்த சந்தோஷம். உங்கள் அநேகர் 24 மணி நேரமும், அதாவது நம்ம ஆண்டவர் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் வந்துடுறது போல, ஆண்டவர் நினைச்சாலே ஜெபம் டிவி ஆன் பண்ணால் போதும். ஆண்டுடைய பிரசன்னமும் ஆண்டுடைய பரிபூர்ண சந்தோஷமும் ஆண்டுடைய பரிபூர்ண வார்த்தையும் எல்லாம் கடந்து வரும். ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் ஜஸ்டின் திமோத்தி அவர்களுக்காக நல்ல ஆண்டரை சோத்துறீங்க, ஜெபிங்க. தொடர்ந்து அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்யட்டும். நல்லது. புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்துக்குள். இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு நின்று பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see. நின்று பாருங்கள். நீ சும்மா நின்று பாருப்பா, என்ன நடக்குன்னு பாரு. கடந்த வாரத்தில் ஒரு காரியம் பார்த்தோம். நின்று கர்த்தர் கொடுக்கிற நல்ல ரட்சிப்புக்காக நில்லுங்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், செங்கலுக்கு முன்னால நீ நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ காண மாட்டீர்கள். அப்படியே அன்றைக்கு செங்கடலில் எல்லா சத்துருளையும் மூழ்கடித்து ஜெயம் கொடுத்தார். ஒரு மீட்பை கொடுத்தார், ரட்சிப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல் ஜெயத்துக்காக நில்லுங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் டு see the victory of God, the overcoming of God. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், 2 Chronicles chapter 20 verse 17. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போ சிலர் யோசபாத் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமோரில் இருக்கிறார் என்று அறிவித்தான். 3ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமைப்பட்ட யூதாவுக்கும் உபவாசத்தை கூறினான். இங்கே உமக்கு உரமா யுத்தம் பண்ண ஜனங்கள் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, ஐயா, உமக்கு உரமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அப்புறத்திலிருந்து சீரியாவிலிருந்து வர்றாங்க. அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சீர் மலைதேசத்தார் என்று சொல்லி திரளான கூட்ட ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமா வந்து விட்டாங்க. யோசபாத்தோ யூதா தேசத்தின் மேல் ராஜாவா இருக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள், 10 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் யூதாவில் 2 கோத்திரம், யூதா அண்ட் பென்யமின், 2 பேரும் கூடியிருக்கிற கோத்திரம் தான் இது. இவங்க எல்லையும் சின்ன எல்லை. ஆனா பெரிய ராஜா யுத்தம் பண்ண வந்து விட்டான். அதுக்கு மேல ஜனங்கள் சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க, யோ நீ தொலைஞ்சிரியா, நான் பாரு பெரிய சேனை என்ன செய்ய போகிறீர். முதலாவது யோசபாத் உபவாசத்தை கூறுவித்தான். 2வது கர்த்தருக்கு முன்பாக 4ஆம் வசனத்துல 2:24, அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூடினார்கள். யூதால எல்லா பட்டணங்களிலிருந்து அவள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆண்டவரிடத்துல உதவியை தேட, ஆண்டவரை தேட எல்லாரும் வந்துட்டாங்க. 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, சாப்டர் 20 verse 13, 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். யாரெல்லாம் வந்தாங்கன்னா,
ஏற்கனவே ஆண்கள்லாம் வந்துட்டாங்க, யூதா கோத்திரத்தை அனைவரும் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க குழந்தைகள், இந்தியில் போட்டிருக்கும் போது பால் பச்சே அப்படின்னா பால் குடிக்கிற குழந்தைகள் கூட வந்துட்டாங்க. அவங்க பெண் ஜாதிகள், பெண்கள் சாதாரண வெளியே வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க குமாரர்கள், இளம் குமாரர்கள், வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நின்றுட்டாங்க. யோசபாத் 6ஆம் வசனம் சொல்றான், 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்துக்கு நீர் அல்லவோ தேவன், தேவரி ஜாதிரி ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உடைய கரத்திலே வல்லமே பராக்கம் இருக்கிறது, ஒருவரும் முழு ஏத்து நிற்க கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். 12ஆம் வசனத்துல verse 12, உமக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, ஆனா எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டால் ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயையோ, நம்ம வசையில தெம்மாடி ராஜா, பயந்தாங்களுடைய ராஜா சேனோட சண்டை போடுறதுக்கு பதிலாக, ஐயா இவங்களுக்கு விரோதம், இவங்களுக்கு ஏத்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, உண்மையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா இந்த ராஜா என்னதான் செய்ய முடியும்? இந்த ராஜா போய் யுத்தம் பண்ண மாட்டாரா? 11ஆம் வசனத்துல verse 11 சொல்றான், இப்போதும் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவர்களை சுதந்திரிக்க பண்ணின உடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நாங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியில நீங்க சொல்லிட்டீங்க, அம்மோன் புத்தரோட யுத்தம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய சகோதரன். மோவா புத்தரோட யுத்தம் பண்ணாதங்க, அவங்க ஒரு சகோதரன். ஐயா நாங்க இவங்ககிட்ட சண்டை போடவே இல்லையே, நீங்க சொன்ன இடத்துல தான் யுத்தம் பண்ணோம், தேச சுதந்திரத்திருக்கிறோம். ஆனால் நாங்க இவளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறோம், நாங்க செஞ்ச நன்மைக்கு எங்களுக்கு தீமை செய்ய வர்றாங்க. நாங்க நினைச்ச அன்னைக்கு அம்மோன் தேசத்தையும் மோன் தேசத்தையும் யுத்தம் பண்ணி பிடித்திருக்கலாம், கர்த்தர் சொன்னதுனால விட்டுட்டோம். அன்னைக்கு பெரிய கூட்டமா இருந்தோம், நீங்க சின்ன கூட்டமா இருக்கிறோம். ஆனா அவங்க தீமை செய்ய வர்றாங்க, நீர் கொடுத்த சுதந்திரம் துரத்தி விட வருகிறாங்க, அல்லது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொள்ளையாட வருகிறாங்க. கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் கொடுத்த ஜனங்கள் கர்த்தனோ கூப்பிடுகிறாங்க. அப்போதான் கர்த்தர் 14ஆம் வசனத்துல ஒரு வாலிபனாகிய யகாசியலை கர்த்தர் எழுப்பினார். அவன் யாரு? லேவியன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்தில் ஒரு வாலிபன். அப்பொழுது அவன் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்துல, அது ஏராளமான கூட்டம் தான், ஆனா அதுக்கு பயப்படாதங்க, கலங்காதங்க, யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. ஒரு பக்தன் பாடுகிறார், யுத்தம் எனதல்ல கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எந்தன் நாம் மூலம் பேசும் மெசோவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. எந்தன் நாம் மூலம் பேசும் மெசோவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமேன். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. இந்த யுத்தத்தை நீங்க பண்ண போறதில்ல, இது யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்க நின்று தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த ஜெய் அப்பொழுது எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. அப்புறமாக இந்த ராஜா என்ன பண்ணினா, 21ஆம் 22ஆம் வசனத்துல 2 நாளாகமும் 20, 21, 22 ஜனத்தோட ஆலோசனை பண்ண, நம்மளை யுத்தம் பண்ண முடியாத ஒரு காரியம் செய்வோம், கர்த்தர் சொல்ல நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லி
அந்த பரிசுத்தமுள்ள மகத்தை துதிக்கும்படியாக ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், எல்லா இராணுவ வீரர்களுக்கு முன்னால் நடந்து போய் கொயரை நிப்பாட்டுறார், பாடகர் நிப்பாட்டுகிறார். பாடுங்க, கர்த்தரை துதிங்கள், ஒரு கிருபை என்றும் உள்ளது என்று. சாலமோன் ஆலயத்தில் இப்படி பாடினாங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது பாடினாங்க. அன்னைக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆனால் இன்றைக்கு பாடும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா! ஆண்டவர் நல்லவர், கிருபை என்னுள்ள பாடும் பொழுது கர்த்தருடைய கிருபை இறங்கி வரும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். என்ன ஆனது? இந்த 3 கூட்டத்தாருக்குள்ளாக கை கலப்பு வந்து விட்டது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுவனமாங்க. கடைசியில் முதல்ல அம்மனும் மோவம் சேர்ந்து செயிர் மலைசார் அடித்தாங்க. அப்புறம் அம்மனும் மோவம் ஒருத்தர் அடித்து எல்லாருமே விழுந்துட்டாங்க. அவங்க 24ஆம் வசனத்தில் இப்போ யுத்த புருஷர் வந்து யுத்த களத்தை பார்க்குறாங்க. பார்த்தா ஐயோ, எல்லாமே பிரேதங்களாய் விழுந்து கிடக்குது. ஒருவரும் தப்பவில்லை, ஒரு ரத்தமும் இவங்க சிந்தலை. ஆனால் சத்துருக்குள்ளாக அந்த குழப்பத்தை உண்டாக்கி அதை செய்வார். இன்றைக்கும் உங்கள் ஊர்லேயோ, உங்கள் பட்டணத்திலேயோ, உங்கள் தேசத்திலேயோ இப்படி தான் சில பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? நீங்கள் கர்த்தரை மட்டும் துதிங்க, தானே கர்த்தர் அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவா. ஹல்லேலூயா! அப்புறம் என்ன ஆச்சா, 25-26 3 நாளா கொள்ளை அடிக்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க? இந்த யூதா புத்திரர் இருக்கிற தேசத்திலும் துரத்தை விட்டு அந்த தேசத்தை தங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? POK அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர். யுத்தத்தில் பாகிஸ்தான் முன்னேறி இந்திய எல்லை பிடித்து கொண்டது. அது வெளியே போக அவங்களுக்கு மனதில் விட மாட்டாங்க. அதே போல இவங்க கொள்ளடிக்க வந்தாங்க, கர்த்தர் அவங்களையே கொள்ளடிக்க வைத்தார். ஹல்லேலூயா! 3 நாள் கொள்ளடித்த 4ஆம் நாளில் கர்த்தருக்கு பெராக்காவில் ஸ்தோத்திரம் செய்தாங்க. 27ஆம் வசனத்தில் verse 27 பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால், சத்துருக்கள் மேல கலிகூற செய்தபடியால் 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் Psalms 30 verse 1 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். சத்துரு உங்களை மேற்கொண்டு விட்டா, உங்களை தோற்கடிச்சுட்டா அவன் சிரிப்பான். ஆனால் உங்களை மேற்கொண்டு சத்துருவை நீங்க மேற்கொண்டு விட்டீங்கன்னா, இப்படி கர்த்தர் சத்துருக்கள் பேரை கலிகூற செய்தாரு. இப்ப இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா! அந்த சத்துரு நம்மளை அடிச்சு நம்மளுடைய புடுங்க வந்தா இப்ப அவனுடையதை நம்ம கொள்ளடிக்கணும் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. கர்த்தர் தான் சொல்லார், நின்று கொள்ளுங்க, நின்று ஆண்டவரை துதிங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று துதித்து பாடுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் சத்துரு மேல பெரிய ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா! ஸோ இந்த நாளில் கர்த்தரிடத்துல ஜெயத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயம் தாங்க. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். 1 கொரிந்தியர் 15:57, 1 கொரிந்தியர் 15:57, 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தவர். யோவான் 16:33, யோவான் 16:33, ஜான் 16:33 இயேசு சொன்னாரு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த தேவன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2:14, 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். உலகத்தின் சகல காரியத்தையும் ஜெயித்தார். ஜெயித்தவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மூலமாக உங்களுக்கும் ஜெயம் கிடைக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37, ரோமன் 8:36-37, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. இங்கிலீஷ் அப்படிது, மோர் தென் கான்குவரர்ஸ். நம்ம வேடிக்கை சொல்லுவோம்ல, என்ன 100க்கு 101 மார்க் வாங்கிட்டியா? அப்படிதான் கிறிஸ்தவ ஜீவம், விசுவாச ஜீவியம். இயேசு விசுவாசிகன இயேசுக்குள்ள வாழ்ந்தோம் என்று சொன்னால் we are more than conquerors. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவங்க, எல்லாவற்றும் ஜெயத்தை ஆண்டு கொடுக்கிறவன். 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சாம்ஸ் 20:5ல நாங்கள் எங்கள் தேவனுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். 6ஆம் வசனத்தை சொல்றான், மன்னித்துக் கொள்ளுங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்க அதை வச்சு தான் மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆமா, 7ஆம் வசனத்துல verse 7ல சிலர் என்கிட்ட ரதம் இருக்குது, ரதங்கள் இருக்குது, குதிரை இருக்குது, நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம்பட மேன்மை, நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதுப்பா, குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இயேசுடைய நாமம் இருக்கிறது, நாமத்தை சொல்லி நாங்கள் உயர்த்துவோம். 8ஆம் வசனத்துல அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த உலகத்தார் தங்களுடைய சொந்த பலத்தை வைத்து, பைபிள்ல சிஸ்ரா என்ற ஒரு சேனாதிபதி இருந்தான். அவனுடைய ராஜா பெயர் யாபின், கானானியனுடைய ராஜா யாபின். அவனுடைய சேனாதிபதி சிஸ்ரா. அவன்கிட்ட 900 அயன் சேரியட்ஸ், இருப்பு ரதம் இருந்தது. அதை வச்சு பெருமை பாராட்டினா, என் ரதத்தை யாருமே உடைக்க முடியாது, யாருமே எரிக்க முடியாது, ஸ்ட்ராங்கான ரதம். அவன் அந்த ரதத்து மேல யாரும் நிற்க முடியல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் தெபரா பாராக் மூலமாய் அவனை தோற்கடித்தார். எல்லா ரதத்தை விட்டு விட்டு அவன் கால்நடையாய் ஓடுகிறான். எந்த ரதத்தை பற்றி மேனை பாராட்டினானோ அந்த ரதம் அதை காப்பாற்ற முடியாது என்று தன் ரதத்தை விட்டு கால்நடையாய், அல்லேலூயா, கால்நடையாய் ஓடி வந்தான். இவ்வளவு ரதம் இருந்தவன். நீங்கள் நியாயத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஜட்ஜஸ் 4:15, நியாயத்தில் 4:15 கர்த்தர் சிஸ்ராவி அந்த எல்லா ரதங்களையும் சேனையை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டைக்கெல்லாம் முறிக கலங்கடித்தார். சிஸ்ரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாகி ஓடி போகிறான். ரதத்தை குறித்து மேலே பாராட்டுகிறாங்களா? சிலர் தங்களுடைய பலத்தை குறித்து அல்லது தங்களுடைய இருக்கிற கூட்டத்தை குறித்து மேலே பாராட்டுவாங்க. பாராட்டட்டுமே, நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. சாத்தானி சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானி சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கதை எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறாங்க. இப்பதான் செங்கடலை தாண்டி வந்தாங்க. அதுக்குள்ள அமலேக்கியர் வந்து ரெவிதீமில யுத்தம் பண்ணுகிறாங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எக்ஸோடஸ் 17:8. அப்போ எக்ஸோடஸ் 17 யாத்திரா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அம்மோடு வந்து யுத்தம் பண்ணிட்டாங்க. மோசே சொன்னா, யோசுவா நீ மனசை தெரிந்துக்கோ, போ அமலேக்கியோட யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சல தேவனுடைய கோலை கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன். மோசே கோலை பிடிச்சுக்கிட்டு கையை உயர்த்த நிற்கிறான். ஜெயம் கிடைத்தது. கடைசியில் 15ஆம் வசனத்துல verse 15ல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். ஏன்? அமலேக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தான். அந்த 16ஆம் வசனத்துல verse 16ல அவன் சொல்றான், அமலேக்கு கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தான். ஆனா அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு எழும்புகிறாங்களோ அவங்கள என்ன சொல்லுவார் கர்த்தர்? அது ஏன் யுத்தம், நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டரை பிடிங்க.
தாவீது சொல்றான், கோலியாத்துக்கு முன்னால போகிறான், கோலியாத்தே, என் ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கேடயத்தை ரட்சிக்கிறவர் அல்ல. 1 சாமுவேல் 17:47, 1 சாமுவேல் 17:47, 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கோலியாத்திடத்துல பெரிய பட்டயம் இருக்கிறது, பெரிய ஈட்டி இருக்கிறது, கேடகம் இருக்கிறது, சர்வ ஆயுதம் இருக்கிறது. ஆனாலும் தாவீது சொல்றான், என்ன ஆண்ட அதை வச்சுலாம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அவர் இந்த கல் போதும். ஒரு கல்லை சுழற்றி அடித்தான், கவலை அடித்து கோலியாத்தை நெத்தியில் அடித்தான், நோத்தி கோலியாத் பொத்து நிற்கல விழுந்தான். தாவீது ஓடி போய் அவன் பட்டயத்தை உருவி அவனை கொண்டுட்டான். அவன் பட்டயமோ ஈட்டியோ கோலியாத்தை காப்பாற்ற முடியல. யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு உங்களுடைய யுத்தத்தை நீங்க எப்படி செய்யணும் யோசித்துக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் சும்மா நின்று பார்க்கணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் விக்டரி ஆண்டவரே கேட்பீங்களா? கர்த்தர் நிச்சயம் அதனால உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயித்தவர். ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன், அப்புறம் ஜெபிக்க போகிறோம். தானியேல் 6:28, தானியேல் 6:28, தானியேல் 6:28 பார்க்கிறோம், தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேஜர் ராஜபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அதுக்கு முன்னால் நேபுகாத்நேச்சார், பெல்சாசார் ராஜா, பாபிலோன் ராஜா, அவங்க தாவீதுக்கு பழக்கமானவங்க, தானியேலுக்கு பழக்கமானவங்க, தானியேலை அறிஞ்சவங்க. நேபுகாத்நேச்சாருக்கு 2 முறை அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார் தானியேல். நேபுகாத்நேச்சார் தானியேல் ரொம்ப மதித்தாரு. அப்புறம் பெல்சாசாரு தானியேலை மதிக்கல. ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய கையெழுத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன உடனே, ஐயா, அவன் விழுந்து வணங்கி அவனுக்கு தூபம் செலுத்த வச்சுட்டான். அவனை கடவுளா மாத்திட்டான் தானியேலை. ஆனா கோரேஸ் தரியு, அவங்க மேதிய பெர்சிய ராஜாக்கள், ஒரு புதிய ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வர்றாங்க, புதிய அரசாங்கம் வருது. ஆனாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. அரசாங்கங்கள் மாறட்டும், அதிகாரிகள் மாறட்டும், மந்திரிகள் மாறட்டும், கவலைப்படாதுங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா நேரத்திலும் எல்லா ஆளுகளும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் விசுவாசிப்பீங்களா? நீங்க என்ன ஜெயம் வேணும்? வாலிப பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, படிப்புல ஜெயம் வேணுமா? பரீட்சையில வெற்றி பெறணுமா? ஆண்டவர் பாருங்க, நீதிமொழிகள் 21:31, Proverbs 21:31, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். தைரியமா இருங்க. இன்னைக்கு ஜெயத்தின் நாள். நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்றால் ஜெயத்தை பாருங்கள். கண்களை விடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் ஒருவேளை நீங்க தோற்று போய் விட்டீங்களோ, ஒரு பேதுரு ஒரு பொண்ணுக்கு முன்னாடி, பொம்பளைக்கு முன்னாடி நிற்க முடியாம தோற்று போய்விட்டான். ஆனா ஆளுகிற ஆண்டவரே, நான் தோற்று போய்விட்டேனே. அதே பேதுரு 3000 பேருக்கு முன்பாக தைரியமாய் சொல்லுகிறான், 4000 பேருக்கு தைரியமாய் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்க, இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்க சாட்சியா இருக்கிறோம், பயம் இல்ல, ஜெயத்தின் வாழ்க்கை. சின்ன பிள்ளைகளே, வாலிய பிள்ளைகளே, உங்கள் ஸ்கூலு காலேஜில் எத்தனையோ பரீட்சைகளை மேற்கொள்ள வேண்டியதாக, எத்தனையோ காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் தருவா. இன்றைக்கு வேலைக்கு இன்றைக்கு போய் பார்க்குறேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு கர்த்தர் சக்ஸஸ் தருவா. பரலோக பிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, யூதா புத்திரரே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் யுத்தம் பண்ண அவசியம் இல்லை, நான் உங்களை யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பேன். இன்றைக்கும் தன் வாழ்க்கையில் வர்ற போராட்டத்தினால தோற்று போய் நிற்கிறாங்கப்பா. சில தோற்று விட்டேன், நான் தற்கொலை பண்ணி செத்துலான்னு நினைக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. சாவு வாழ்க்கையின் அர்த்தம் அல்லப்பா. இப்படி பிள்ளைகள் வாழ்வதற்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. பிசாசு யாரையும் ஏமாற்றி சாவுக்கு நான் கொண்டு போகக்கூடாது, நான் தற்கொலை பண்ணணும், ட்ரெயினில் விழுந்து சாகணும் எண்ணமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. தோல்வியின் மனப்பான்மையெல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தனுக்கு ஜெயம் தருவார். என் ஆண்டவர் ஜெயம் எடுத்தவர், எல்லாவற்றையும் ஜெயம் தருவார். எல்லா சத்துரு மேல ஜெயம் தருவார். எல்லா பரீட்சை, எல்லா காம்படிஷன்ல ஜெயம் தருவார். என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் ஜெயம் தருவார். அந்த நம்பிக்கையை தருவீராக.
இந்த பிள்ளைகள் ஆயத்தமான சமுதிரம் காத்திருக்கிறாங்க. குதிரையை போல கர்த்தர் எல்லா ஜெயத்தையும் தந்தளிவராக. யெகோவா நிசி என்று ஒவ்வொருவரும் சாட்சி கொடுக்கணும், ஜெயக்கொடி ஏற்றணும். அப்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் அண்ட் ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். அரசாங்கங்கள் மாறட்டும், அதிகாரிகள் மாறட்டும், மந்திரிகள் மாறட்டும், கவலைப்படாதுங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா நேரத்திலும் எல்லா ஆளுகளிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தை கொடுப்பார். தைரியமா இருங்க. இன்றைக்கு ஜெயத்தின் நாள். நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்றால் ஜெயத்தை பாருங்கள். Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.